ஹாய் ஜிடி ப்ரோசஸ். இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதோட முதல் ஸ்டோரியில் வந்து கவின் அப்ராட்னு ஒரு 2 ஃப்ரெண்டு வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை வயல் சூழ்ந்த ஒரு வில்லேஜில் இருக்காங்க. உங்கள் வில்லேஜ் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் வந்து அவங்க அடிக்கடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய லீவ்ஸ் குமிஞ்சிருக்க ஒரு இடத்துல ஒரு ட்ரெஷர் மேப் கிடைக்கும், ஒரு புதையல் மேப் கிடைக்கும். அந்த மேப் வந்து அவங்க பின்தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எதுக்குன்னா அந்த ட்ரெஷர் காண்டி இல்லை, அதில் கிடைக்கிற அந்த அட்வென்ச்சர் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அது மாதிரி அந்த மேப்பை பின்தொடர்ந்து போகும்போது அவங்க நினச்ச மாதிரியே நிறைய அட்வென்ச்சர்ஸ் அடில்ஸ் வருது. ஏன்னா ஒரு பெரிய ரிவர் வருது, முட்கள் நிறைந்த காடு, தானி ஹில்ஸ், தானி ஃபாரஸ்ட் வருது, ஒரு டார்க்கான ஒரு வருது, குகை வருது. இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு போய் அடைஞ்ச உடனே அங்கே வந்து கோல்டோ ஜுவல்ஸோ எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கல் இருந்துச்சு. அந்த கல்லில் இந்த ட்ரெஷர் இஸ் யுவர் ஜேர்னி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் இட் அப்படின்னு எழுதிருச்சு. இதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் பாட்டு சிரிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அந்த கல்லை என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, அந்த ட்ரெஷர், உண்மையான ட்ரெஷர் என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த ஜேர்னியில் அவங்களுக்கு கிடைச்ச மெமரிஸும் தான். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க.